எல்லோருக்கும் வணக்கம். கைப்பிள்ளை கிளம்பிடுச்சு, இன்னைக்கு சம்பவம் தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கைப்பிள்ளை இன்னைக்கு நீட்டி படுத்துருச்சு. அதாவது நண்பர்களே, இன்னைக்கு மிக முக்கியமான நாள், நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி நாள். இன்னைக்கு மிகப்பெரிய ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சம்பவம் கிடையாது. எல்லாரும் கண்ணை மூடி படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி படுத்து தூங்கி வெறும் 19 பாயிண்ட் மைனஸ் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, கடந்த 5 நாட்கள்ல ஒரு குட்டை தண்ணியில் படுத்து உருண்டு மிதமிதப்பாக படுத்து தூங்கிய ஒரு எருமை மாட்டை போல, சூடு வைத்தும் சொர்ணை இல்லாத ஒரு ஜென்மமாக, பல கணவன்மார்களைப் போல எவ்வளவு திட்டினாலும் அமைதியாக இருக்கக்கூடியவர்களைப் போல மார்க்கெட் கடந்த 5 நாட்களினுடைய மொத்த மூவ்மெண்ட் என்பது பார்க்கும்பொழுது வெறும் 114 பாயிண்ட் தான். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் ஒன்று. இது போன்ற தகவல்கள் நம்மளுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதுல ரொம்ப லேட்டாக இருக்கும். அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐ டேட்டா அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் அப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபைனான்ஷியல் டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு என்ன பாலிசி ரெப்போ ரேட் என்ன போய்கிட்டு இருக்குது கரண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு ஃபைனான்ஷியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம மிக எளிதாக இதில் போய் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, பொதுமக்களுக்கு ஃபைனான்ஷியல் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட அறிவு மேலும் மேலும் வளரும். நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு மிக மிக முக்கியமான செய்தி. அதாவது சமீபத்தில் கோல்டினுடைய விலை ஏன் கடந்த 2 வருடங்களில் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல சண்டைகள் வந்தது. கடந்த 2-3 வருடமாக சைனா தைவான் பக்கத்தில் போய் எந்தையாவது ஒன்று பண்ணுறது, அதே மாதிரி இஸ்ரேல் காசா அது சம்பந்தப்பட்டது, உக்ரைன் ரஷ்யா சம்பந்தப்பட்டது, இன்னும் பல்வேறு இடங்களில் ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ வந்ததுனால தான் 2 வருடமாக எந்தவித மூவ்மெண்ட்டும் இல்லாமல், இன்ஃபேக்ட் இறங்கி கிடந்த கோல்டு 2023க்கு அப்புறம் கடந்த 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏறி வந்துட்டான். நல்ல ஒரு அருமையான லாபம். இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அப்போ சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, சண்டை இருக்குன்னு சொல்லித்தானே பெரிய அளவில் ஏற்றி விட்டீங்க, அப்போ சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருவேளை ட்ரம்ப் இந்த இஸ்ரேல் காசா போர் நிறுத்தின மாதிரி ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போரை நிறுத்திட்டாக்கா அப்போ கோல்டு விலை என்ன ஆகும் அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கேள்வியா இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் ஒன்றை யோசிக்கணும். கோல்டு ஏறினதுக்கு முக்கிய காரணம் வார், ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு இருந்தாலும் கோல்டுக்குன்னு தனியாக டிமாண்ட் இருக்கு. அமெரிக்க டாலர் வீக் ஆகும் பொழுது, அதே மாதிரி இந்தியா சைனா போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்க டாலரை தவிர்த்து கோல்டை வாங்கி குவிக்கும் பொழுது, அதே மாதிரி கோல்டு ஆபரணமாக மட்டும் உபயோகப்படுத்தப்படவில்லை, நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்லையும் உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்குண்டான டிமாண்ட் எழுகும் பொழுதுன்ட்டு பல்வேறு காரணங்கள்னால தான் இந்த கோல்டு ஏறி வந்துச்சு. ஸோ வார் நிற்கிது அப்படின்னா உடனே கோல்டு தடாலடியாக கீழே விழுந்து விடுமா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்தா, முதல்ல வாரம் நிறுத்தணும், அப்புறம் தான் எதா இருந்தாலும். ரஷ்யா என்னன்றாங்க, நாங்கள் பிடிச்ச இடம் பூரா எங்களுக்கு சொந்தம், அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் நேட்டோ நாடு படையினோட சேரக்கூடாது, யூரோப்பில் இருந்து எந்த வகையில் உதவி வரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த வார் நிற்குமா இல்லை இன்னுமே பெரிய வாராக மாறுமா அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருக்கு. எது எப்படியோ இந்த வார், இந்த சண்டைனால தான் இந்த கோல்டு கடந்த 2 வருஷத்துல மிக அபரிமிதமான லாபம் என்பது பண்ணி கொடுத்தது. இனிமேல் என்ன பண்ணுதுன்னு தெரியல. 2020களில் இருந்து 2023 வரைக்கும் எந்த விதமான பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அது மாதிரி இனி அடுத்து வரக்கூடிய 2-3 வருஷத்துக்கு இருக்க போகுதா, இல்லை மறுபடியும் எவனாவது மனுஷன்னா சண்டை போடுறவன் தானே, அப்போ மறுபடியும் ஏதாவது புதுசாக சண்டைகள் ஏதாவது மறுபடியும் அவனை ஏற்றி விட போகிறாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய கடன் அளவு என்ன, 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு இன்ட்ராடேல 16% மேல் நோக்கி ஏறி க்ளோசிங் பேசிஸ்ல 16 சரியா 1000 ரூபாய் ரவுண்டா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஒரு செய்தி இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 கோடியாக இருந்த இதனுடைய கடன் தற்போதைய கடன் 35,184 கோடியாக இருக்கிறது. இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பலதரப்பட்ட தொழில் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்காங்க, கெமிக்கல்ஸ்ல இருக்காங்க, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு, அக்ரிகல்ச்சர்னு பலதரப்பட்ட
விஷயங்கள்ல இருந்தாலும் இந்த கம்பெனி தற்போது வரைக்கும் தன்னுடைய கடனை குறைக்கவில்லை, கடன் இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு. இந்த சமயத்தில் அவ்வளவு கோடி கடன்களை வாங்கி அதை எங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாகவே 9500 கோடி என்பது இருக்கு. ஃபிக்ஸட் அசெட்ல 6800 கோடி இருக்கு. இது எல்லாம் போக அதர் அசெட்ஸ்ல போய் பார்க்கும் பொழுது கேஷ் ஈக்குவலண்டாக வெறும் கேஷாவே 4236 கோடி என்பதை வச்சிருக்காங்க. இதுதாங்க கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி ஷேர் வச்சிருக்கக்கூடிய கடன் பற்றிய செய்தி. இந்த சமயத்தில் நெட்வெப் அப்படின்னு ஒரு ஷேர், அதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னா தற்போதைக்கு 52 வீக் லோல வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க், அதாவது சமீபத்தில் இந்த டீப் சீக்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவன் வந்து உலகத்தில் ஏகப்பட்ட கம்பெனியை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அந்த நேரத்தில் விழுந்ததுதான் இந்த நெட்வெப் அப்படின்ற கம்பெனியும். அந்த கம்பெனி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.18% பக்கம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, எனக்கு இந்த மாதிரி தான் நண்பர்களே ஆசை. நானும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர் தயாரிக்கணும். அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த இண்டஸ்ட்ரியவே டிஸ்ரப்ஷன் பண்ணணும். அதாவது ஒன்றுமே வேண்டாங்க, ரொம்பவுமே விலை குறைந்த ஆப்புங்க. மற்ற இடத்துலலாம் 2 லட்சம் 5 லட்சம் ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஆகுதுன்னா நான் வந்து 1 லட்சம் அல்லது 50,000 அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான், டோட்டல் இண்டஸ்ட்ரியை பார்த்து பயந்துடணும். வாவ், தியாகுன்னு ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணாரியா மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், அதெல்லாம் பயங்கரமான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ப்பா அப்படின்ற மாதிரி பேர் வாங்கணும். இப்படி போனால் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம். அங்கே போனால் தோசை 500 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கம்முன்னு நான் கையேந்தி பவன்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சில பேர் கையேந்தி பவனுக்கு போயிடுவாங்க. வெகு சிலர் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அப்படிதாங்க நண்பர்களே, சமீபத்தில் இந்த டொயோட்டானுடைய லேண்ட் க்ரூசர் 300 GRS அப்படின்றது லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. அதனுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? ஒன்லி 2.41 crores ஒன்லி. இருந்தாலும் இந்த வண்டியெல்லாம் பார்க்கறதுக்கு செம கெத்தா இருக்கு. வாங்கினா இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தாலும் நான்லாம் போட்டோ பார்க்கறதோட சரிங்க அப்படின்ற மாதிரி போக வேண்டியதுதான். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஐடியா ஷேர்ல சமீபத்தில் நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது அவங்க Q3 ரிசல்ட் அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் ஏஜிஆர் ரிலேட்டடான நியூஸ் வந்துச்சு. இப்போ ஒரு செய்தி என்ன வருது சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆக்ட் அங்கிருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஆர்டரை நாங்கள் ஏற்றுக்கல, ஒரு கம்பெனியாக நாங்கள் அதை ஏற்றுக்கல, அதுக்கு உண்டான அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 97 லட்சம் அப்படின்ற மாதிரி வருது. இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 97 லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த 97 லட்சம்க்கு உண்டான செய்தி வரும் பொழுது ஏன்பா வெந்த புண்ல மறுபடி வேலை பாய்ச்சறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே 6600 கோடிகள் 7000 கோடிகள்னு 3 மாசத்துக்கு ஒருக்கா நஷ்டத்துல போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இத்தனை கோடிகள் நஷ்டம் போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த ஒரு சிறிய அமௌண்ட்டுக்கு இப்படி ஒரு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மன வேதனையா இருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர் ஆன ஷேர்கள்ல இந்த பிரமல் ஃபார்மா அப்படின்ற ஷேர் ஒன்று கடந்த 6 மாசத்தினுடைய லோ ரேட்டு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான் இந்த பிரமல் ஃபார்மா. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நெகட்டிவ்ல இருந்து க்ளோசிங்ல வந்து 7.68% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் இந்த ஷேர்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி ரேடிகோ அப்படின்ற ஷேரும் இன்னைக்கு மார்க்கெட்ல 6% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இந்த ரேடிகோ கைத்தான் ஷேர்னுடைய ஒரு செய்தி என்னன்னா, இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது போன வருஷத்தோடவும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. போன குவார்டரோடவும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக காமிச்சிருக்கக்கூடிய இந்த ரேடிகோ கைத்தான் அப்படின்ற ஷேர் இது வரைக்கும் பெரிய அளவில் இறங்காமையே இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% அப்படின்றது ஏறி இருக்கு. இன்றைக்கு கோல்டு பிட்காயின் ரெண்டுமே வந்து தன்னுடைய வாழ்நாள் உச்சத்துக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து பாவம் ரொம்பவுமே அடிபட்டு ரொம்பவுமே மிதிப்பட்டு மனசு நோகடிச்ச கிளிகள் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. அதுல சில பங்குகள்லாம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அது யாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை பார்த்த மாதிரி இந்த அமரராஜா அப்படின்ற கம்பெனியெல்லாம் கடந்த ஒரு வருஷத்துல ரொம்பவுமே இறங்கி கிடந்தான். ஆல்மோஸ்ட் 1700 வரைக்கும் போனவன் 1000 ரூபாய்க்கு போய் கீழே கிடந்தான். அந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 6% ஏறி அதனுடைய முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இந்த NHPC அப்படின்ற ஷேருமே கடந்த ஒரு வருஷத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 52 வீக் லோல போய் உளுந்து கிடந்த அந்த ஷேர் இன்னைக்கு வந்து ஒரு 7% ஏறி அந்த ஷேர் முதலீட்டாளர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்கு.
இதுதான் கீழே இறங்கி கிடந்த பங்குகள் இன்னைக்கு மேலே ஏறி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய செய்திகள். இந்த சமயத்தில் இன்னுமே 2 முக்கியமான செய்திகள் இருக்கு. இந்த பல்ராம்பூர் சின் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. சுகர் செக்டர் ஷேர்கள்லேயே சொல்லிக் கொள்ளும்படியாக மிகப்பெரிய அளவில் இருந்த கடனை பாதியாக குறைச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1240 கோடி பக்கம் கடன் இருந்ததை இப்போ வெறும் 600 கோடியாக குறைத்து, அதே மாதிரி முதலீட்டாளர்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் FISDIS 2 பேருமே ஓரளவுக்கு ஹோல்டிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பல்ராம்பூர் சின்னி அப்படின்ற ஷேர் இருக்கு. இந்த ஷேர்ல இன்னைக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 6% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி ஒன் ஆஃப் த டாப் கெய்னரா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சமீபத்தில் ஆர்விஎன்எல் ஷேர்ல எல்லாம் ஒரு நல்ல செய்தி தான் வந்திருது நண்பர்களே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் கிட்டத்தட்ட 554 கோடி மதிப்பிலான லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. இந்த ஷேரினுடைய செய்தி என்னன்னா ரொம்ப வித்தியாசமான செய்தி. 6 மாதத்தில் பார்க்கும் பொழுது 32% கழட்டி விட்டுருக்கிற இந்த பங்கு ஒரு வருட பீரியட்ல பார்க்கும் பொழுது 42% கெயின் காட்டுறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, போன வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி 200 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் போனதுனால தான் இப்படி ஒரு மிக்சடு டேட்டா, அதாவது 1 இயர்ல பார்க்கும் பொழுது 42% ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சாலும் கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்பொழுது 32% கும்பா. இதுக்கு முக்கிய காரணம் அவன் 600 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் தலை குப்புற உளுந்தது தான் காரணம். ஸோ இவ்வளவு வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த பங்குல சமீபத்தில் 554 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. நண்பர்களே, உலகத்திலேயே 3 தொழில் தான் திடீர்னு ஒருத்தனை மேலே தூக்கியும் உட்கார வைக்கும், திடீர்னு பள்ளத்தாக்கில் போட்டு அமுத்தி விட்டுரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீம் இண்டஸ்ட்ரிம்பாங்க, அதாவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி சூதாட்டம். நீங்கள் ரியல் எஸ்டேட்டு கூட பெருசாக தூக்கி உட்கார வைக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சென்ட் 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா இப்போ 5 கோடி 10 கோடி போகலாம். இடையில எத்தனை வருஷம் இருக்கு பாருங்க. ஆனால் 2-3 மாதத்துலேயே ஒரு படத்தை தயாரிச்சாங்கன்னா அது 100 கோடி பட்ஜெட் போட்டு 500 கோடி கூட அது கலெக்ஷன் பண்ணலாம், யாருக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த 3 தொழிலுமே அடிபட்டு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அட ஸ்டாக் மார்க்கெட்டு ஒன்றும் உருப்பிடல. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் 2 பெரிய தலைங்கள், அதாவது கலெக்ஷன் கிங் அப்படின்னு விஜய்னு ஒருத்தர் ஆக்டர் இருக்காரு, அதே மாதிரி ரஜினிகாந்த் இருக்காங்க. இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தலைமுறையில் இந்த அஜித் அவர்கள் முன்னோடியா இருக்கார். ஆனால் அவர் நடித்த சமீபத்தினுடைய படம் வெறும் 132 கோடி தானா. அப்போ PVR ஐநாக்ஸ், சன் டிவி, இன்னும் மற்றும் சில கம்பெனிகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரீஸை நம்பி. அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன ஆகும்? அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ஜம்ப் அடிக்காதா? திடீர்னு ஒரு 500 கோடி 300 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ஜம்ப் அடிக்காதா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்படித்தாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு செக்டர்லையும் ஏதாவது ஒன்று நடக்குது. இதுக்கு பேர் தான் ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றாங்க. ஒரு நல்லா போய்கிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒன்றா ஃப்ளாட் ஆகும், இல்லைன்னா அப்படியே குப்புறப்படுத்துகிறோம் அந்த தொழில். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த சினிமா தொழில் தற்போது ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு அப்படின்ற மாதிரி இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் அப்படின்ற கம்பெனி தொடர்ந்து சில நாட்களாக ஏறிக்கிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு ஒரு 10% குப்புறப்படுத்திடுச்சு. இதுக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங். இதெல்லாம் கடந்த ஒரு மாதத்தில் வெறும் 4000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 7000 ரூபாய் வரைக்கும் போன பங்கு இப்போ ஒரு பங்குக்கு ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய்க்கு மேலே இறங்கியிருக்கான்னா இதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. அன்னைக்கே ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா 20 to 40% லாபம் அப்படின்றது வருதுன்னாக்கா அதை நான்லாம் அப்பப்போ கொஞ்சோண்டு எடுத்துருவேங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒன்று ஆகி போயிடுது அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாப்புல. நீங்கள் என்னங்க 40%, எங்களுக்கெல்லாம் ஒரு 10-15 வந்தால் கூட போதும் தாங்க நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஆனால் அதை கூட கொடுக்காம பல பங்குகள் நம்மளை பழி எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த JPM ஆட்டோ அப்படின்ற ஷேர் இன்னைக்கு டாப் லூசர்ஸ் அப்படின்றதுல சில ஃபேமஸான பங்குகள் இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு காரணம். JPM எல்லாம் நேற்று ஏறினவன் தான். ஸோ ப்ராஃபிட் புக்கிங்னால சிலது இறங்குது, சிலது செக்டர் சரியில்லைன்னு இறங்குது. இங்கே பாருங்க, இந்த அஜந்தா ஃபார்மா இன்னைக்கு 4% பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருக்காங்க. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் சமீபத்தில் ஏறி வந்துட்டு இருந்த பங்கு தான், அவனை பிடிச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% இறக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தினால ஒவ்வொரு வகையாக பங்குகள் இறங்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் சில பங்குகள்லாம் இன்னைக்கு ட்ரேடிங் ஆயிருக்கு. அது ஏன் இன்னைக்கு ஃபோக்கஸில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு அதனுடைய வால்யூம் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி சில பங்குகள் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர், அவன்லாம் இதுக்கு முன்னாடி எப்போ போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு கட்டத்தில் அவனுக்கு வால்யூம், அதாவது அதிகமான டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போதான் அதனுடைய வால்யூம் என்பது நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு 2 முறை வால்யூம் என்பது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு நல்ல காலம் என்பது வரல, உடனே வரல. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து தான் அவனுடைய ஒரு நல்ல காலம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த முறை கடந்த 2 வருடத்தில் பார்க்கும்பொழுது இது 4வது முறையாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இனி இதுக்கப்புறம் அவன் என்ன ஆக போகிறான்னு தெரில. அதே மாதிரி லிண்டே இந்தியா அப்படின்ற பங்குல இடையில யாருமே அதை கவனிக்கவே இல்லை. அதாவது கடந்த சில மாதங்களாக, ஒரு 3-4 மாதங்களாக அதில் ஒன்றும் பெருசாக வால்யூம் என்பதே இல்லை. இன்னைக்கு அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் இன்னைக்கு அந்த ஸ்டாக்ல வால்யூம் நடந்திருக்கு அப்படின்றதான் செய்தி. அதே மாதிரி தான் இந்த அமரா ராஜா, கிட்டத்தட்ட 8 மாசமா அந்த ஸ்டாக்ல ஒரு வால்யூம்னுடைய ஹைக்கே இல்லை. யாருமே அதை பெருசாக கண்டுக்கல, டிமாண்டே வரலன்னு வச்சிங்களேன். ரொம்ப குறைவான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பெருசாக டிமாண்டும் வரல, பெருசாக சப்ளையும் வரல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 மாதம் கழித்து இப்போ ஏதோ ஒரு சிறிய அளவில் வந்து கொஞ்சம் வால்யூம் என்பது தற்சமயத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வால்யூம் வந்ததுக்கப்புறம் இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். அதிவேகமாக ஓடி போய் குப்புன்னு கீழே விழுந்த செய்தி ஒன்று இருக்குங்க நண்பர்களே. அதிவேகமாக மேலே ஏறி, அதாவது 1 மந்த் ஹை வந்து டச் பண்ண ஷேர்களுடைய செய்தி இருக்குது. 1 மந்தில் போய் லோவை தொட்ட செய்திகள் இருக்குது. அதாவது இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்றது ஒரு ஆட்டோ செக்டரில் தான் இருக்குது. இது கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்பொழுது இருக்கிறதுலே உச்சத்தில் வந்து 1 மந்த் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற ஷேர். அதே ஆட்டோ துறையில் இருக்கக்கூடிய இன்னொரு பங்கு டாடா மோட்டார், அவன் ஒரு மாதத்தில் 11% இழந்து ஒரு மாதத்தினுடைய லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுதான் இந்த 2 ஷேர்களை பற்றிய செய்திகள். இன்னொன்று ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்னு ஒரு ஷேர், அதில் என்ன செய்தி? அந்த ஷேரில் இருக்கக்கூடிய செய்தி ஒரு பொறாமை, ஒரு வயிற்றெரிச்சல் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது போல பலமுறை இந்த ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்ற ஷேர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை லெவலில் போய் டபக்குன்னு தொட்டிருக்கான். இதனால் என்ன ஆகுதுன்னா, யாராவது ஹையில் போய் மாட்டியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு டபக்குன்னு திரும்பி அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் வர்ற மாதிரி ஆயிருக்குது. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி 4 முறை இந்த பங்கு அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான். இப்போவும் அதே மாதிரி கீழே கடந்த பங்கு, மார்க்கெட்டே கீழே கிடக்கு, இருந்தாலும் இவன் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான் அப்படின்றதான் இந்த ஸ்ரீ சிமெண்ட் பற்றிய செய்தி. அதே மாதிரி சமீபத்தில் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், மெட்டல் ரிலேட்டடாக டாரிஃப் வரும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்தப்ப நிறைய மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவுமே அடி வாங்கினாங்க. இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற கம்பெனி கூட சமீபத்தில் ரொம்பவுமே வெறி லெவலில் இறங்கியிருந்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஷேர் என்ன ஆயிருக்குன்னா 2% ஏறி இருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய 52 வீக் லோ பக்கத்தில் வந்திருந்த பங்கு அங்கிருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, டபுள் பாட்டம் அப்படின்ட்டு. டபுள் பாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போய் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வர்றதுக்கு பேர் தான் டபுள் பாட்டம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் சமீபத்தில் இருந்திருக்கு. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.